வணக்கம். வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்மளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி மாதம் பௌர்ணமி நாள், திருவாதிரை நட்சத்திரம். இது கூடி வர நாளில் ஈஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷம். இரவு முழுக்க இந்த பௌர்ணமி நாளில் சிவ ஆலயங்களில் நடராஜருக்கும் அம்பிகைக்கும் அம்பாளுக்கும் இது செய்வாங்க, விடிய விடிய அபிஷேகம் செய்வாங்க. விடிஞ்சு 2 சாமி அலங்காரம் பண்ணி ஆருத்ரா தரிசனம். காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே அலங்காரம் செஞ்சு தரிசனத்துக்கு வச்சுருவாங்க. இது தன்னைக்கு நாங்கள் பெண்கள் மாங்கல்ய விரதம் இருப்போம். அப்போ எங்களுக்கு இந்த பாலும் பழமும் தான் ஃபுல் டே சாப்பிட்ணும். இப்போ இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா 21 வகையான காய்கறிகள் இந்த ஏகாதசி விரதத்துக்கும் இந்த திருவாதிரை விரதத்துக்கும் மட்டும்தான் நமக்கு காய்கறிகளில் கிடைக்கும். 21 வகையான காய்களை கட் பண்ணி கலந்து தருவாங்க. இப்போ நாங்கள் 1/2 கிலோ 60 ரூபான்னு வாங்கினோம். எல்லா வகையான காய்கறிகளும் இதில் கலந்துருக்கும். இது இந்த ஏகாதசி விரதம் இருக்கவங்களுக்கும் திருவாதிரை விரதம் இருக்கிற அன்றைக்கும் காய் மார்க்கெட்டில் கிடைக்கும். பாகக்காய் எல்லா காயுமே கட் பண்ணி எண்ணிக்கைக்கு 21 காய் இருக்கிற மாதிரி கலந்து விற்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி எல்லாமே இருக்கும். பாருங்கள், இது பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். நாங்கள் செக் பண்ணிக்குவோம் இதில் எத்தனை வகையான காய்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒத்தப்படை எண்ணிக்கையில் தான் காய்கள் போட்டு குழம்பு வைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வைப்போம். இது சின்ன நெல்லிக்காய் பாருங்கள், நான் கறி குழம்பு டைப்பில் வைப்பேன். அப்படியே மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி வைப்பேன். செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எங்கள் தம்பி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, பக்கத்து வீட்டில் எல்லாம் கூட கேட்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் எங்கள் தம்பி வீட்டில் புளிக்குழம்பு டேஸ்ட்டில் வைப்பாங்க. எங்கள் தங்கச்சி வீட்டில் பருப்பு குழம்பு போட்டு வைப்பாள், பருப்பு வச்சு வைப்பாள். ஆனால் இதில் எது கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த டைப்பில் நான் செய்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. இது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி, இந்த விரதம் அன்னைக்கு. உப்பு பருப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி திருவாதிரை தினம் அன்னைக்கு சிவாலயங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இரவு முழுக்க அபிஷேகம். விடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. அது ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா அபிஷேகமும் ஆருத்ரா தரிசனமும் பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி தம்பதியர் ஒன்று கூடுவாங்க. அதே போல் நம்ம விரதம் இருந்து இதை பார்க்கும் பொழுது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படும். இந்த மாதிரி இது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு நாங்கள் இப்போ விரதம் இருப்போம். அந்த அபிஷேகம் நடக்கிற தினத்தில் தான் காலையிலேருந்து இரவு வரைக்குமே பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்போம். அப்புறம் இரவு அந்த நிலா பௌர்ணமியை பார்த்துட்டு தான் விரதம் விடுவோம். பௌர்ணமி பார்த்துட்டு சாமிக்கு படையல் போட்டுட்டு இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி. இந்த சமையல்லாம் பண்ணிவிட்டு திருவாதிரை களியும் பண்ணி சாமிக்கு வைப்போம். இப்போது இதுக்கான ஒரு சின்ன கதையும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் இருக்குது. எதுக்காக பெண்கள் இந்த தண்ணிக்கு மாங்கல்ய விரதம் இருக்கிறோம் அப்படின்றக்கான ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னாக்கா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிவனடியார்கள் வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாமியோட கோபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டும் சரி, சாமி மேலே இருக்க பக்தியாலையும் சரி, சிவனடியார்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஈஸ்வரனே சிவனடியார் உருவத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பேர் இருக்குது, ஆனால் எனக்கு அது தெரியல, அந்த பேர் மறந்துடுச்சு. அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா கணவனும் மனைவியும் அவர் கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி உபசரித்து அவருக்கு நல்லா தடல் புடலாக சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சாமி, நாங்கள் அதுக்குள்ளே சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு நல்லா சமையல்லாம் பண்ணிவிட்டு அவரை உட்கார வச்சுட்டு செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சு முடிச்சுட்டு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, சாப்பாடு படையல் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னுட்டு புருஷன்ட்டு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாழை இலையெல்லாம் வீட்டு கொள்ளையிலே இருக்கும், வாழை மரம். அப்போ சரி போயிட்டு ஒரு இலை அறுத்துட்டு வாங்க, சாமிக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு மனைவி அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விடும் பொழுது கணவன் போய் இலை அறுத்துட்டு வர போகிறாரு. போன பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, வாழை தோப்பில் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு கணவரை. கடிச்சிட்டு அவன் உடம்புல நீளம் பாஞ்சு இறந்துடுறாரு. இறந்தோன்னா மனைவிக்கு துக்கம் தாழலை. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. அப்புறம் சரி வந்திருக்கிற சிவனடியாருக்கு இது தெரியக்கூடாது, ஏன்னா பாவம் அவரே பசியோடு இப்போ காத்துட்ருக்கிறாரு,
நம்ம வந்து இப்போல்லாம் வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது, அவங்க சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம், அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலான்னுட்டு கணவருடைய உடம்பை கொண்டு வந்து ஒரு ரூமில் வாழையில சுற்றி ஓரமாக வச்சுட்டு வராங்க. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வராங்க. இதை பாருங்க, நம்ம விரதம் இருக்கனால பழங்கள் சாப்பிட்றதுக்கு. இது பால், டீ, காஃபி இது மட்டும் சாப்பிடுவோம். பிஸ்கட்லாம் கூட சாப்பிட மாட்டோம். பால், டீ, காஃபி, பழம் இது மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு வந்து சாமிகிட்ட வந்து சிவனடியார்கிட்ட வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மனைவி. அவர் வந்துட்டு உன் கணவரையும் கூப்பிடுமா அப்படின்றாரு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒன்று ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா இது விருந்தினரை உபசரிக்க முறை தெரியாதா உங்களுக்கு? கணவர் இல்லாமல் நீ மட்டும் சாப்பிட போடுறியே, அவரையும் கூப்பிடு அப்படின்றாரு. சொன்ன உடனே அப்படியே தடுமாறுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் திரும்பி அவர் போமா போய் உன் கணவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னா துக்கம் தாழாமல் கதறி அழ ஆரம்பிச்சிட்றா. அவர் காலில் விழுந்து கதறா, ஐயா என் கணவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுங்கய்யான்னு சொல்லிட்டு கதறா. அப்புறமேட்டு அவர் இருந்துட்டு அப்படியே அந்த ரூமை பார்த்து அவரோட பேரை சொல்லி இங்கே வாப்பா சாப்பிட்லாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே அவருடைய கணவர் வந்து அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்து வர்ற மாதிரி எந்திரிச்சு வராரு சாப்பிட்றதுக்கு. இவளுக்கு பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேரும் சேர்ந்து சிவனடியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதனால தான் கணவருடைய ஆயுளுக்காக மனைவிமார்கள்லாம் வந்து இந்த ஆருத்ராத அபிஷேகம் அன்னைக்கு விரதம் இருந்து அப்புறம் விடிஞ்சு போய் 2 பேருமே தம்பதி சமேதராக போய் இந்த ஆருத்ரா தரிசனமும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்க போகும்போது கல்யாண புடவை கட்டிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். நம்ம கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்கிறோம் இல்லையா, தாலி கட்டும்போது கட்டியிருக்கோன்னு புடவை, அந்த புடவை இது பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணனுக்கு களிரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து திருவாதிரை களி. அங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பேராண்டிக்கு ராகி களி, ராகி பால் எடுத்து களி, இது கூழ் மாதிரி காய்ச்சி ஊட்டிடுவோம். இது வந்து திருவாதிரை களி. இதுதான் திருவாதிரைக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதை விடிஞ்சு தரிசனம் பார்க்க போகிறதுக்கு புருஷனும் மனைவியும் சேர்ந்து நல்லா பட்டுப்புடவை, கல்யாணத்துக்கு எடுத்த பட்டுப்புடவை கட்டிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். இல்லை கணவரால் வர முடியல வேலை அப்படின்னாக்கா நம்ம பெண்கள் கூட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதே சமயம் இந்த பாருங்கள் ஈஸ்வரன் பாட்டு நம்ம வந்து களி கிண்டும் பொழுதோ, சாமி விரதம் இருந்து சாமிக்கு பிரசாதங்கள் செய்யும் பொழுதோ சுவாமியோட ஸ்தோத்திரம் நமக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். சுவாமியோட ஸ்தோத்திரங்கள் சொல்லிக்கிட்டே சமையல் செய்வது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த சாமிக்கு உண்டான பாட்டையாவது போட்டுட்டு நம்ம, ஏன்னா வீண் பேச்சுகள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சாமிக்கு ஒரு பிரசாதம் செய்கிறோம் அப்படின்னா சும்மா எதையோ பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அந்த சாமியோட ஸ்தோத்திரங்கள் சொல்லணும், இல்லை அந்த சாமி பாட்டை கேட்டுக்கிட்டாவது பக்தியோடு செய்யணும் அந்த சாமிக்கு உண்டான பிரசாதத்தை. இது திருவாதிரை களி பாருங்கள், நல்லா வெல்லம் போட்டு செஞ்சுட்டு ஏலஞ்சுக்கு நுணுக்கி போட்டு இதுதான் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த திருவாதிரை கும்பிட்டு அந்த களி நமக்கு அந்த தண்ணிக்கு ஒரு வாய் சாப்பிட கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்ட்டு அர்த்தம். அதனால் நாங்களும் இந்த களி கிண்டி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்போம். இந்த திருவாதிரை கும்பிட்டு இந்த களி ஒரு வாய் நமக்கு சாப்பிட கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த மாதிரி கணவனோட உயிரை வந்து ஈஸ்வரனாக வந்த சிவனடியார் உயிர்ப்பிச்சு கொடுத்ததுனால தான் இந்த விரதம் வந்து ரொம்ப விசேஷமானது. கணவனுடைய ஆயுளுக்காக மனைவிகள் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம். சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. திருவாதிரை களி அப்படின்ட்டு இதை தான் சொல்லுவோம். அடுத்து சாமிக்கு படையல் போடுறதுக்கான சமையல் வேலை முடிஞ்சிச்சு. சாமிக்கு படையல் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. சாமிக்கு எங்கே படையல் போடுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிடணும். அப்புறம் வீடு முழுக்க பச்சரிசியால் கோலம் போடணும். வீடு முழுக்கவும் சாமிக்கு படையல் போடுற இடத்துலையும் பச்சரிசியால் கோலம் போடணும். இதுக்கு சாமிக்கு இலை போடுறனாலே அந்த இடத்துல போடுற கோலம் இது.
இந்த இந்த டிசைன் தான் எங்கள் அத்தை போடுவாங்க. அதனால் அவங்க என்ன குளம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு எத்தனை குளம் தெரிஞ்சாலும் இந்த குளம் தான் போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதனால் சாமி அது மாரியம்மன் கும்பிடும் பொழுது பாதம் போடுவோம், 2 பாதம். இந்த சாமி கும்பிடும் பொழுது இந்த கோலம் போடுவோம். முதல்ல துணியில் தொட்டு போடுவேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் போடுறதுக்கே. இது பாருங்க, இந்த ஃபெவிக்காலுடைய சின்ன பாக்ஸ், அதில் பச்சரிசி மாவு களிக்காக ஆட்டினால பச்சரிசி மாவு அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எடுத்து இதில் போடுற அளவுக்கு டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த இதில் ஊற்றிட்டேன், டப்பாவில் ஊற்றிட்டு இழுத்து விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்குது கோலம் போடுறதுக்கு. நல்லா கோடு பாருங்கள், சன்னமாக அழகாக வருது. அடுத்தது வந்து நம்ம அம்மிக்கு வைக்கிறோம்ல குழவி, அம்மிக்கு மேலே வச்சு ஆட்டுறோம்ல குழவி அரைக்கிறோம்ல, அந்த குழவி தான் வந்து ஈஸ்வரனாக பாவிச்சு நம்ம அலங்காரம் பண்ணோம். கீழே வந்து ஒரு படி அரிசி போட்டு அது மேலே குழவி வச்சு சாமிக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டி மஞ்சள் கயிறு போட்டிருப்போம் மேலே பாருங்கள், மஞ்சள் கயிறு. மஞ்சள் கயிறு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அடுத்துல வந்து அந்த கயிறு எடுத்து நாங்கள் கழுத்தில் கட்டிக்குவோம். அது எங்கள் பையன்கிட்ட குழவி எடுத்துகிட்டு வாடா. இப்போ அம்மி உரலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அம்மி உரலும் ஒரு வீட்டில் இருக்கிறது நல்லது. அதனால் மேலே நாங்கள் போட்டு வச்சுருப்போம். எங்கள் பையன்கிட்ட இந்த அம்மியில் அரைக்கிற கல் எடுத்துகிட்டு வாடான்னா மேலே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், அம்மா ரெக்டாங்கிளாக இருக்கிறது அம்மியா சர்க்கிளாக இருக்கிறது அம்மியான்ட்டு. அதான் எனக்கு அச்சோ, இன்னும் வர்ற ஜெனரேஷனுக்கு அம்மி உரலுன்னா கூட என்னன்னு தெரியாமல் போயிடும் போல இருக்குதே அப்படின்னு நினச்சேன். அடுத்து பாருங்கள், படையல் ரெடி ஆகிட்டுருக்கு. சுவாமிக்கான படையல் போட்டுட்டு இதை வந்து நைட்டு 6 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் ஆகிடும் எங்களுக்கு. அந்த நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவை பார்த்துட்டு தான் நம்ம சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் விரதம் விடணும். இப்பயும் நானே எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் 3 பேர் சேர்ந்து வேலை செய்வோம். இந்த வருஷம் மட்டும் நான் மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, அதனால் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு திருப்தியாக முடித்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பெரிய விஷயமா இருந்தது. நல்லபடியாக எல்லா வேலையும் முடித்து சாமிக்கும் சூப்பராக தீபாராதனை காமிக்கிறோம். நல்லபடியாக சாமிக்கு தீபாராதனை ஆயிடுச்சு. கடவுளோட அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நல்ல இனிதாக நாங்கள் விரதம் முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.